வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இந்த வீடியோவில் நியூ இயர் ரெசொல்யூஷன், மணி ரெசொல்யூஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ரெசொல்யூஷன் இது எல்லாமே சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பேசலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக சேவ் பண்ணுவேன், இந்த வருஷம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்றது. ஆனால் இயர் எண்டு வந்ததுன்னா நோ சேவிங்ஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த 2026 அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் உங்கள் மணி மைண்ட் செட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ரியாலிட்டி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கிறது, டயட் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான். ஆனால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதோ, இன்சூரன்ஸ் செக் பண்ணுறதோ, எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுறதோ இது எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இல்லை. இதில் உண்மை என்னென்னா, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆனால் வெல்த்துக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மணி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹெல்த் ப்ராப்ளமும் வரும். ஸோ இந்த 2026 ஹெல்த் ப்ளஸ் வெல்த் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 2026 ஒரு பெஸ்ட் இயர். அது ஏன்றதை பார்க்கலாம். நிறைய பீப்புள் கேட்குறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஹையாக இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணலாமா? எலெக்ஷன் இயர், ஸோ வார் வருது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, வெயிட் பண்ணலாமா? ஸோ இதுக்கெல்லாம் சிம்பிள் ஆன்சர், நோ வெயிட்டிங். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்லையுமே ஒர்க் ஆகும். மார்க்கெட் டவுன் ஆனால் நமக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும், மார்க்கெட் அப் ஆனால் நம்மளோட ஒட்டுமொத்த வேல்யூவும் க்ரோ ஆகும். டைமிங் த மார்க்கெட் விட டைம் இன் த மார்க்கெட் தான் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5000 எஸ்ஐபி நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 to 12 lakhs இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் பண்ணுறீங்கன்னா 40+ lakhs இருக்கும். நம்ம டைம் டிலே பண்ணோன்னா நமக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஸோ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சீக்கிரமாக ஆரம்பிங்க, டிலே பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் இயரில் இன்வெஸ்டர்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபால் ஆனால் உடனே எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது, ஒரே ஃபண்டில் எல்லா பணமும் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் உண்மை என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது லாட்ரி இல்லை. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணுற டூல். ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறது எல்லாமே டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மணி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 1, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ சேலரி வந்த உடனே எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய எஸ்ஐபியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் 5000 ஆரம்பிக்கிறீங்கன்னா 6000, 7000 இந்த மாதிரி எவ்ரி இயர் உங்களுடைய எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இன்னைக்கு நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிற சின்ன ஸ்டெப் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும். ரூல் நம்பர் 3, அசெட் அலோகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய எல்லா பணமும் ஒரே அசெட்ல இல்லாம, ஈக்விட்டினா ஈக்விட்டி மட்டும் பண்ணாம, எஃப்டினா எஃப்டில மட்டும் பண்ணாம மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈக்விட்டி, டெட், கோல்டு. ஸோ இந்த மாதிரி அசெட்ஸ்ல மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ரமேஷ் வெர்சஸ் சுரேஷ். ஸோ ரமேஷ் அண்ட் சுரேஷ் ரெண்டு பேருமே சேம் ஏஜ், சேம் சேலரி, ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ரமேஷை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணதுலேயே அவருக்கு 10 இயர்ஸ் போயிடுச்சு, எந்த டிசிஷனும் இல்லை. சுரேஷ் ஒரு 5000 எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரமேஷ்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாத நினச்சி வருத்தப்படுறாரு. ஆனால் சுரேஷ் அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஏன்னா அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த ரமேஷ் அண்ட் சுரேஷ் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதில் நாலேஜ் இல்லை, ஆக்ஷன் தான். ஸோ அடுத்தது இந்த எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த எஸ்ஐபி யாருக்கெல்லாம் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சேலரிடு பீப்புள், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே எஸ்ஐபி பெஸ்ட். ஸோ எதனால இந்த எஸ்ஐபி பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன அமௌண்ட்ல இருந்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி இருக்கு, அதனால டிசிப்ளின் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து இதில் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த் பில்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டில் ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, இதில் கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியல் அவேர்னஸ் இதில் கிரியேட் ஆகணும். கரெக்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள், கரெக்ட் கோல் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான டைம் கொடுங்க. வெல்த் கிரியேஷனுங்கிறது ஒரு ஜேர்னி, இது ஒரு ஷார்ட்கட் இல்லை. ஸோ இந்த 2026 ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்கள் இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க, கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நியூ இயரில் ஒரு நியூ ஃபோன் வேண்டாம், நியூ பைக் வேண்டாம், ஆனால் நியூ ஃபினான்சியல் டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் 2026. உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.
Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.